இன்றைக்கி டே 5 இன் சவுதி அரேபியா. இன்றைக்கி நாங்கள் மதீனாக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். பிளான் ஆல்மோஸ்ட் கேன்சல். ஆனால் கடைசியாக ஒரு 3 hours பிஃபோர் வந்து ஓகே ஆகிடுச்சு. நைட்டு வந்து ஒரு 3 o'clock தான் தூங்கணும். பட் ஆனால் வந்து ஒரு 6:30க்கெலாம் நாங்கள் வந்து அலாரம் வச்சு எந்திரிச்சு கடகடன்னு குளிச்சு கிளம்பிட்டோம் நாங்கள். ஏன்னா ஜும்மா தொழுகைக்கு கரெக்டாக நாங்கள் மதீனாவில் ரீச் ஆகணும். எங்கள் ஜித்தாலேருந்து மதீனாக்கு போகிறதுக்கு ஒரு 4 hours ப்ளஸ் வந்து அங்கங்கே பிரேக், குட்டி குட்டி பிரேக்ஸ், ரெஸ்ட் ரூம் போகிறது, சாப்பிட்றது, அதெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு 5 hours மாதிரி ஆகிடுச்சு. கரெக்டாக போய் ரீச் ஆகிட்டோம். ஜும்மா நமாஸ் படிச்சுட்டு அண்ட் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து செல்ஃபி வீடியோஸ்லாம் எடுத்தோம். அண்ட் நானும் என் ஃப்ரெண்டுமே வந்து செல்ஃபி வீடியோஸ்லாம் எடுத்தோம். ஆக்சுவலி 2 couples, நானும் என்னுடைய ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு, அவங்களுடைய ஒய்ஃப்னு சொல்லிட்டு 4 பேர் நாங்கள் கிளம்பணும். ஸோ டிரைவிங்லாம் வந்து மாற்றி மாற்றி ஓட்டிக்கிட்டாங்க. கடைசியாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடக்க சிலைக்கிட்ட போயிட்டு நாங்கள் சலாம்லாம் சொல்லிவிட்டு பக்கத்துலேயே வந்து இவருடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னலாம், அவங்களுடைய மாமா மாமி வந்து ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாங்க. ஸோ மதீனாவில் அவங்கள பார்த்துட்டு விசிட் கொடுத்துட்டு அங்கேயே வந்து ஒரு டோக்கன் வாங்கி சூப்பரான நம்மளுடைய தமிழ்நாடு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அசர் தொழுகை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அகெயின் ஜூஸு, ஃபுட்டு, அது இதுன்னு சாப்பிட்டுக்கிட்டே வந்து இங்கே வந்து 2 பள்ளிவாசல் வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து ஒரு விசிட் கொடுத்தோம் நாங்கள். ஐ திங்க் கியூபா பள்ளிவாசல் அண்ட் கியூபத்தேன் பள்ளிவாசல். அங்கே வந்து நமாஸ் படித்தேன்னா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கியூபா பள்ளிவாசலுக்கு போனோம். பொமோக்ரேனட் ஜூஸ் கேட்டேன். பட் ஆனால் வந்து மஸ்க் மேலோன் தான் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. இது வந்து கியூபா பள்ளிவாசல் ஐ திங்க். ஸோ இங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து லேடிஸ் செக்ஷனுக்கு போயிட்டோம். இவங்க வந்து ஜென்ஸ் செக்ஷனுக்கு போய் செம்ம வெயில். ஐ திங்க் இது ஒரு 5 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். மதினால பயங்கர வெயில். ஸோ பள்ளிவாசல் ஃபுல்லாக வந்து ஏசி தான் போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து லேடிஸ் செக்ஷன். ஸோ அங்கே நமாஸ் படிச்சுட்டு துவா கேட்டுட்டு அண்ட் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் ஜாலியாக எடுத்தோம். அண்ட் அங்கே நிறைய பேர் வந்து எங்களை ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னாங்க. அவங்களையும் வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்க ஃபோனில் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அண்ட் இதுதான் நான் காமெடியாக நடந்துகிட்ருக்கேன். ஸோ நிறைய புறாலாம் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்படியே குடுக்குடுன்னு ஓடுங்கப்பா, அப்போ தான் ஜாலியாக இருக்கும் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கன்ட்டு. நான் வந்து வேணாம், புறாவை டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது, அது பாட்டுக்கு வந்து இந்த தானியம் சாப்பிட்டுட்ருக்கு, கோதுமை சாப்பிட்டுட்ருக்கேன். அண்ட் நானும் என் ஹஸ்பண்டை வந்து பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிட்டு ஓகே நெக்ஸ்ட்டு பள்ளிவாசலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து கியூபத்தேன் பள்ளிவாசல். இது 2த்துலேயுமே வந்து நம்ம தொழுதா ரொம்பவே சிறப்பு. கியூபத்தேன் பள்ளிவாசல் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் பண்ணிட்டாங்க. செம்மையாக இருக்குது இந்த லுக்கெல்லாம். ஆக்சுவலி வந்து எஸ்கலேட்டர் வச்சுட்டு தான் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வயசானவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியாவுக்கு போகும்போது வயசானவங்க இருந்தால் அவங்க கையை பிடிச்சி பார்த்து சேஃபாக நீங்கள் வந்து கீழே அண்ட் மேலே வந்து கூட்டிகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும். அண்ட் இங்கேயுமே வந்து ஒரு 2 ரக்காத் நமாஸ் படிச்சுட்டு நான் கிளம்பினேன். ஸோ ஒரு வயசான பாட்டி, ஐ திங்க் பாகிஸ்தான் நினைக்கிற, அவங்க சுடிதார் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஹெல்ப் கேட்டாங்க. அவங்கள வந்து கீழே விட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க, மதீனாவோடைய ட்ரிப் முடிஞ்சிச்சு. அங்கேயே வந்து எஹ்ராம் கட்டிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் வந்து இந்த இயரோடைய ஃபர்ஸ்ட் உம்ரா எனக்கு. ஸோ உள்ளே வந்து நான் வீடியோலாம் எடுக்கலை, ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.